கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தலைவனின் தொனி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இறையியலிலே கிறிஸ்துவியல் கற்று வருகிறோம். அது தொடர்கிறது. யோவான் 7:15 இயேசு அன்றைக்கு இருக்கிற ஒரு கல்வி அமைப்பிலே போய் அவரால் கல்வி கற்க வாய்ப்பு கிடைக்கல. அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். வேத எழுத்துக்களை இயேசு அறிந்திருந்தார். அவரே வேதம், அவரே தேவனுடைய வார்த்தை, அவருக்கு தெரியாதா என்று நாம் நினைக்கக்கூடாது. எல்லாத்தையும் வெறுமையாக்கிட்டு தான் வந்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தன்னை வெறுமையாக்கி மனுஷ சாயலானார். அந்த தேவன் என்கிற அந்த வித்து, அந்த விதையை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அந்த விதை மட்டும்தான் இருக்கு. ஒரு பெரிய மரம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய மரம், அந்த பெரிய மரத்தில் பல கிளைகள், பல இலைகள், பல பூக்கள், பல கனிகள். அந்த மரத்தில் இருந்து எல்லாத்தையும் வெட்டிட்டு ஒரே ஒரு பழத்தை மட்டும் எடுத்து அந்த ஒரு எல்லாத்தையும் மரத்தை வெட்டிட்டு அந்த ஒரு பழத்தை மட்டும் எடுத்து அந்த ஒரு பழத்தையும் கூட அதை தூக்கி எரிந்து விட்டு அதுக்குள்ள இருக்கிற ஒரு விதையை மட்டும் எடுத்தா எப்படி இருக்குமோ அது போலதான் அந்த விதை மட்டும்தான் தேவனுடைய வார்த்தை. மற்ற எல்லாத்தையும், பெரிய மரம், கிளைகள், இலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டார். அவர் எல்லாத்தையும் வெறுமையாக்கிட்டார். இந்த ஒரு விதையை மட்டும்தான், அந்த ஒரு விதையாக தான் அவர் வந்தார் தாயின் வயிற்றுக்குள்ள. எல்லாத்தையும், தன்னுடைய அறிவு, தன்னுடைய வல்லமை, எல்லாத்தையும் அவர் துறந்து வெறுமையாக்கி, துறந்து தியாகம் செய்து வந்தார். அதனால அவருக்கு நம்மளை மாதிரி தான் அவர் பேச கற்றுக்கிட்டாரு, நம்மளை மாதிரி தான் நடக்க கற்றுக்கிட்டாரு, நம்மளை மாதிரி தான் எழுத படிக்க கற்றுக்கொண்டார். ஆனால் அன்றைக்கு அவர் கல்லாதவர் என்று ஏன் வேத பாரகர் சொன்னார்கள் என்றால், யூதர்கள் சொன்னார்கள் என்றால், அன்றைக்கு இப்போ இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடங்கள் அப்போ கிடையாது. ஆனாலும் அன்றைக்கு கல்வி அமைப்புகள் இருந்தன. அன்றைக்கு முறை சார்ந்த கல்வி அமைப்புகள் இருந்தன. அப்படிப்பட்ட ஒரு கல்வி அமைப்பில் பாடநூலாய் பயன்படுத்துவதற்கு எழுதப்பட்ட புஸ்தகம் தான் நீதிமொழிகளின் புஸ்தகம். இப்போ இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடம் கிடையாது. அப்போ வேற மாதிரி அமைப்பு இருந்துச்சு. ஆனால் இயேசு அந்த அமைப்புக்கு போய் முறை சார்ந்த ஒரு கல்வி கற்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. காரணம் வறுமை. ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்தார். வறுமையின் காரணமாக அந்த காலகட்டத்தில் அந்த நாட்டில் தச்சர்களெல்லாம் மிகவும் மிகவும் ஏழ்மையானவர்களாக இருந்தார்கள். தச்சனுடைய வீட்டில் தான் பிறந்தார். அதனால் ஒரு முறை சார்ந்த கல்வியை அவரால் கற்க முடியலை. ஆனாலும் முறை சாராத விதத்தில் அவர் கல்வி கற்றுக்கொண்டார். அவர் கல்வி கற்று அதன் மூலம் எழுத படிக்க கற்று அதன் மூலம் வேத புத்தகம் எல்லார் வீட்லேயும் கிடையாது. அந்த நாசரேத் ஊர்லேயே ஒரே ஒரு வேத புத்தகம் தான் இருந்தது. ஜெப ஆலயத்தில் தான் இருந்துச்சு. ஜெப ஆலயத்தில் போய் அதை அவர் எப்படி கற்றுக்கொண்டாருன்னு தெரில. எப்படி, அது பெரிய பொக்கிஷமாக வச்சுருப்பாங்க, அதை மூடி பத்திரமாக வச்சுருப்பாங்க, அதை யாரையும் அவ்வளோ சீக்கிரம் தொட விட மாட்டாங்க. அவர் இந்த ஜெப ஆலய தலைவனிடத்தில் போய் வேண்டி இருக்கலாம். எப்படி அதை கற்றுக்கிட்டாருன்னு தெரில. அதே மாதிரி எழுத படிக்க எப்படி கற்றுக்கிட்டாருன்னு தெரில. யார்கிட்டையாவது போய் அவர் கேட்டிருக்கலாம், எனக்கு கற்றுக் கொடுங்க என்று கேட்டிருக்கலாம். முறை சாரா கல்வி, முதியோர் கல்வி மாதிரி, அந்த மாதிரி ஏதோ ஒரு கல்வி. அன்றைக்கு இருந்த பள்ளிக்கூடங்களுக்கு போக முடியாதவர்களுக்கு அப்படி எதுவும் திட்டம் இருந்ததா தெரியல. இப்போ இருக்கிற முக்கியத்துவம் அப்போ கல்விக்கு கிடையாது.
யாரையாவது போய் பிடிச்சி கேட்டிருப்பார், எனக்கு கொஞ்சம் எழுத படிக்க சொல்லிக் கொடுங்க. ஒருவேளை தன் தாய் தகப்பனிடத்திலேயே கூட கேட்டு படித்திருக்கலாம், அல்லது உறவினர்கள் நண்பர்கள் யாரிடத்திலாவது போய் அவர் எழுத படிக்க கற்றிருக்கலாம். அவரே முயற்சி எடுத்து அவர் கற்றுக்கொண்டார். அவரே முயற்சி எடுத்து, நம்ம பைபிள் கிடையாது, ஒரே ஒரு அன்றைக்கு காகிதம் கிடையாது, அச்சடிக்கிற எந்திரம் கிடையாது. அதனால் அவர் ஜெபாலய தலைவனிடத்தில் போய் வேண்டி கேட்டிருப்பார். ஜெபாலயத்தில் போய் சின்ன வயசில் சின்ன சின்ன வேலை செஞ்சு கொடுத்துருப்பார். அதையெல்லாம் பார்த்து இந்த பைபிளை பயன்படுத்துவதற்கு ஜெபாலய தலைவன் அனுமதித்திருக்கலாம். சனிக்கிழமை மட்டும்தானே அங்கே ஆராதனை நடக்கும். அவர் அன்னைக்கு மட்டும்தான் போய் படித்தாரா, அல்லது தினமும் போய் கேட்டு படித்தாரா, எப்படியோ எழுத படிக்கவும் கற்றுக்கொண்டார். அப்படி ஒரு அமைப்பிடத்தில் போய் அவர் போய் ஒரு அமைப்பிடத்தில் போய் கற்றுக்கொள்ள அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, பொருளாதாரம் இல்லை. தானாகவே விருப்பப்பட்டு தானாகவே முயற்சி எடுத்து தன்னார்வமாக அவர் கல்வியும் கற்றார், தன்னார்வமாக அவர் வேதத்தையும் கற்றார். அதனால் நமக்கு பொருளாதாரம் ஒரு தடை கிடையாது. என்ன நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கல, நல்ல காலேஜில் படிக்க வைக்கல, கைட் பண்ண யாரும் இல்லை. ஒருத்தட்ட நான் கேட்டேன், அவர் மத்திய அரசில் பரீட்சை எழுதி வேலை கிடச்சி நல்ல வேலை செஞ்சிட்ருக்கார். அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஐஏஎஸ் எழுதியிருக்கலாமேன்னு கேட்டேன். சொன்னார், யாரும் இல்லை, எனக்கு அப்படி ஒன்று இருக்குன்னு தெரியாது, எனக்கு வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லைன்னு சொன்னார். ஒரு விதத்தில் அது உண்மைதான். அது மாதிரி யாராவது ஒருத்தர் வேணும்ல, யாரும் இல்லாமலேயே தானாக முயற்சி எடுத்து தானாக விரும்பி ஒன்றை கற்றுக்கொள்வது, ஒன்றை செய்வது என்பது இயேசு நமக்கு காட்டுகிற ஒரு முன்மாதிரி. பைபிள் அவரே போய் வேத எழுத்துக்களை படித்தார். 12 வயதில் போய் வேத பண்டிதர்களிடத்தில் போய் அவர் அங்கே போய் விவாதிக்கிற அளவுக்கு 12 வயசில் எருசலேம் தேவ ஆலயத்தில் போதகர்களோடு போய் விவாதம் பண்ணுகிற அளவுக்கு அவர் வேத அறிவை வளர்த்திருந்தார். 12 வயசுக்குள்ள. 12 வயசில் நீங்கள் என்னதான் நீங்கள் பைபிள் சொல்லி கொடுத்தாலும், அதுக்காக சிறப்பாக சண்டே ஸ்கூலோ அதுக்காக சிறப்பாக ஆசிரியரை டியூட்டரை வச்சு சொல்லி கொடுத்தா கூட, பைபிள் டீச்சரோடு போய் பைபிள் போதகர்களோடு போய் விவாதிக்கிற அளவுக்கெல்லாம் அறிவு வராது. அவர் ஒரு சிறுபிள்ளை மேதமை அப்படின்னுவாங்க. சிலர் சின்ன வயசுலே மேதைகளாக இருப்பார்கள். அதுக்கு இங்கிலீஷில் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு வாயில் நுழையாத காதில் நுழையாத ஒரு வார்த்தை உண்டு. என்னுடைய ஞாபகத்துக்கும் அது வரவில்லை. அதாவது சிறு பிள்ளையிலேயே ஒரு விஷயத்தில் மேதை ஆகிறது. சிறு பருவ மேதமை என்று தமிழில் சொல்லலாம். அதை சிறு பருவ இளம் பருவ மேதமை. 12 வயசில் பைபிளில் ஒரு மேதை ஆயிட்டார். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்களா? அதனால் நமக்கு பொருளாதாரம் தடை கிடையாது, நமக்கு சூழ்நிலைகள் தடை கிடையாது, மனிதர்கள் தடை கிடையாது. ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கற்றுக்கொள்ளலாம். முயற்சித்தால் விரும்பினால் கற்றுக்கொள்ளலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதற்கான ஒரு பெரிய உதாரணமாய் இயேசுநாதர் திகழ்கிறார். அவருக்கு 4 தம்பிகளும் சில தங்கைகளும் இருந்தாருங்க. மத்தேயு 13 அதிகாரத்தில் 55ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இயேசுவை பற்றிய ஒரு தகவல். 4 தம்பிகள், யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா. முதல் தம்பி யாக்கோபு பிற்காலத்தில் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்டு, மரியாள்
இயேசுவை புரிந்து கொள்ளலை. அவர் சிலுவையில் தொங்குகிற இந்த கடைசி கட்டத்தில் தான் இயேசுவை புரிந்து கொண்டாள், அறிந்து கொண்டாள், இயேசுவண்டை வந்தாள். அதனால எல்லாரும் அவளை தள்ளிவிட்டார்கள். இயேசுவை யாராவது நம்பினா மதத்தை விட்டு ஊரை விட்டு விலக்கி வைப்பார்கள் என்கிற நிலைமை அன்றைக்கு இருந்தது. மரியாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால மரியாளை ஊரை விட்டு மதத்தை விட்டு விலக்கி வச்சுட்டாங்க. அதனால தான் மரியாளை ஒப்பு கொடுத்துட்டு போனார். சிலுவையில் மரிக்கும்போது இதோ உன் தாயின்னு சொன்னது அதுக்காக தான். எல்லாரும் தள்ளி வச்சுட்டாங்க, அவளுக்கு ஒரு உதவி தேவை என்று சீடனிடத்தில் அவர் ஒப்படைத்தார். அவருடைய தம்பி மாதிரி யாருமே சிலுவைக்கு பக்கத்தில் வரலை. ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பெந்தெகோஸ்தே அன்று 120 பேர் கூடி ஜெபித்தார்களே, அதுக்கு முன்னால் இருந்து ஒரு 10 நாள் கூடி ஜெபித்தார்களே, அந்த ஜெபத்தில் அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் வந்திருந்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு 4 தம்பிமாரும் அவர் உயிர் தெழுந்த பிறகுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அதுவரையும் இயேசுவை என்ன நினச்சாங்கன்னா, அவர் ஏதோ புகழ் விரும்பி அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா இயேசுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, பண்டிகைக்கு அவர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பண்டிகைக்கு போகலையான்னு கேட்குறாங்க. இல்லைன்றார். அங்கே போங்க, பண்டிகையில் போய் உங்கள் அற்புதங்களை காட்டுங்க. புகழ் பெற விரும்புகிற யாரும் இந்த மாதிரி கிராமத்தில் இருந்து எதையும் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி பண்டிகை மாதிரி பட்டணத்தில் நடக்கிற பண்டிகைகளில் போய் தான் ஏதாவது உங்கள் அற்புதத்தெல்லாம் செஞ்சால் புகழ் பெற முடியும். ஏதோ இயேசுநாதர் புகழுக்காக இதையெல்லாம் செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார்னு அவங்க நினைத்து கொண்டிருந்தார்கள். அதனால் அது சரியில்லை, அவங்க சரியா இல்லை. தன்னுடைய தாயோடு சேர்ந்து இயேசுவை பிடித்து கொண்டு போவதற்கு வந்தாங்க. அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று அவரை கூட்டிக் கொண்டு போவதற்காக தாயும் தம்பிமாரும் வந்தார்கள். தங்கைமார் கூட வந்திருக்கலாம். எத்தனை தங்கைகள், அவங்க பேர் என்னன்னு போடப்படலை. 4 தம்பி பேரும் சொல்லப்பட்டிருக்கு. மூத்த தம்பி யாக்கோபு, அவன் தான் யாக்கோபு நிருபத்தை எழுதினவன். யோவானுடைய சகோதரனுடைய யாக்கோபு கொல்லப்பட்டான், ஏரோதவால கொல்லப்பட்டான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்கிறோம். கடைசி தம்பி பேர் யூதா, அவன் யூதா நிருபத்தை எழுதியிருக்கிறான். அவனும் அப்போஸ்தலனாக பின்னாட்களில் கர்த்தர் அவனை உயர்த்தினார். 2வது தம்பி யோசே, 3வது தம்பி சீமோன். அவங்கள பற்றி அதிக விவரம் பைபிளில் இல்லை. சகோதரிகள் எல்லாரும் குறைஞ்சபட்சம் 2 சகோதரி. அவங்க எத்தனை பேர், அவங்க பேர் என்ன, அதெல்லாம் தெரியல. எல்லாமே நாசரேத்தில் தான் இருந்திருக்காங்க, உள்ளூர் தான் எல்லாமே. எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா. அப்படின்னா அவனுடைய தம்பி தங்கச்சிகள்லாம் இயேசு கிறிஸ்து தம்பி தங்கச்சி மாதிரி வாழலை. அவங்க சாதாரணமாக தான் இருந்தாங்க. பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு இல்லை, ஊழியமெல்லாம் அவங்களுக்கு இல்லை. இன்னாருடைய அண்ணன் தானேப்பா, இவங்களுக்கெல்லாம் அண்ணன் தானே, ஆமாம் இன்னாருடைய மகன் தானே, மரியாளுடைய மகன் தானே அப்படின்னு அவங்க அந்த கோணத்தில் பார்த்து அற்பமாக எண்ணினார்கள். ஆனால் பிற்காலத்தில் அவர் சிலுவைக்கு போகும்போது தான் மரியாள் வந்தாள். அவங்க ஊரில் அவங்க குடும்பமே அவரை ஏற்றுக்கொள்ளலை. அதனால தான் அவர் சொன்னார், தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே என்று வேற எங்கும் கனவீனமடையான் அப்படின்னார். தான் சொந்த ஊரில் தான் சொந்த வீட்டில் தான் ஒரு தீர்க்கதரிசிக்கு அவமானம்னா அது அங்கே தான் வரும், அவமரியாதைனா அது அங்கே தான் வரும், வேற எங்கேயும் வராதுன்னு சொன்னார். அதனால் அவர் வீடே அப்படி தான் இருந்தது. அவருடைய வீடு, அவர் ஊர் அவரை நம்பலை, அவரை ஏற்றுக்கொள்ளலை. அவர் ஏதோ புகழுக்காக ஏதோ அற்புதங்களை செய்கிறாருன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க.
அந்த 2 தம்பிகளுமே பிற்காலத்தில் ஊழியத்துக்கு வந்தாங்க. அதன் பிறகு அவருக்கு ஜெப ஆலயத்துக்கு தவறாமல் போகிற பழக்கம் இருந்தது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். ஒரு வழக்கம், அவருக்கு என்ன வழக்கம்னா, ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் போய் வேதத்தை வாசிப்பார். அந்த காலத்தில் எல்லார்ட்டையும் பைபிள் கிடையாது, எல்லாருக்கும் எழுத படிக்கவும் தெரியாது. 1-2 பேர் தான் எழுத படிக்க தெரியும். பெரிய கோடீஸ்வரன் அந்த மாதிரி ஆள்கிட்ட தான் பைபிள் இருக்கும். 1-2 பேர்கிட்ட நாசரேத்தில் இருந்துச்சா தெரியல. இவர் வந்து வேதத்தை, அந்த பப்ளிக் ரீடிங், எல்லாரும் காதால கேட்கிற அளவுக்கு வேத பாடம் வாசித்தல்னு, பகுதி வாசிப்புன்னு ஒரு பகுதி பாரம்பரிய சபைகளில் உண்டு. அந்த மாதிரி அவர் வாசித்தார். அது ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார். பெரிய பிரசங்கியாரான போதும் அதை செய்தார். பெரிய புகழ்பெற்ற, நாடு முழுவதும் புகழ்பெற்ற பிரசங்கியார் ஆன பிறகும் கூட அவருடைய ஊருக்கு வந்தபோது அவர் வேத பாடம் வாசித்தார். அதுக்கப்புறம் தான் பிரசங்கம் பண்ணார். வேத பாடத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் பிரசங்கம் பண்ணார். அதே போல் அவர் தன்னுடைய கடமைகளை எல்லாம் 30 வயது வரை தன்னுடைய குடும்ப கடமைகளை அவர் நிறைவேற்றினார். நாசரேத்தை விட்டு செபுலோன், நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். நாசரேத்தை விட்டு கப்பர்நகூமுக்கு குடிபெயர்ந்தார். அது வரைக்கும் 30 வயசு வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய அம்மாவுக்கும் தன்னுடைய தம்பி தங்கைகளுக்கும் உதவியாக இருந்தார். பாரம்பரியம் சொல்லுகிறது, பாரம்பரிய எழுத்துக்கள் சொல்லுகின்றன, கலாச்சார பதிவுகள் சொல்லுகின்றன, யோசேப்பு வளர்ப்பு தகப்பன் இறந்து போனார். ஏன்னா இயேசு 12 வயசில் யோசேப்பை பற்றி வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு யோசேப்பை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. அதனால் அவர் அது 30 வயசு வருவதற்கு முன்பதாகவே யோசேப்பு இறந்து விட்டார் என்று பைபிள் படி நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. பாரம்பரிய எழுத்துக்கள் சொல்லுகின்றன அவர் வந்து இளம் வயதில் இறந்து விட்டார். அப்போ வந்து அவருடைய தச்சு வேலையை இயேசு பார்த்தார். இயேசுவை தச்சன் என்று இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வளர்ப்பு தகப்பனார் தச்சன், அவரும் தச்சனாக இருந்தார். இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுடைய சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இவன் தச்சன் அல்லவா, இயேசுவை பற்றிய ஒரு கூற்று. அப்போ அவங்க அப்பா மத்தேயுல படித்தா அவருடைய தச்சனுடைய குமாரன் அல்லவா, வளர்ப்பு அப்பாவை பற்றியது. அவர் இறந்த பிறகு அவருடைய வேலையை இவர் செஞ்சார். ஆக அவர் எழுத படிக்கவும் கற்றுக்கொண்டார், பைபிளையும் கற்றுக்கொண்டார், தன்னுடைய வளர்ப்பு அப்பாவினுடைய தொழிலையும் கற்றுக்கொண்டார். ஒருவேளை அவர் சொல்லிக் கொடுத்துருப்பார், இவருக்கு தொழில் சொல்லிக் கொடுத்துருப்பார். படிக்க வைக்க முடியல, பணம் இல்லை, தொழிலாவது சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்துருப்பார். ஆகவே 30 வயசு வரை இயேசு தச்சு தொழில் பார்த்தார், மர வேலை பார்த்தார். அந்த குடும்பத்தை காப்பாற்றினார். அவர் வந்து சாமியார் கிடையாது, யோவான் ஸ்நானகன் மாதிரி வனாந்திரத்தில் போய் இருந்தான். அங்கே இருக்கிற வெட்டுக்கிளியையும் தேனையும் சாப்பிட்டான், ஒட்டக மயிரை உடுத்தி கொண்டான்னு யோவான் ஸ்நானகனை பற்றி போட்டிருக்கு. இயேசு அப்படி இல்லை. இயேசு குடும்பத்துக்குள்ளே இருந்து 30 வயசு வரையும் குடும்பத்தில் இருந்து தச்சனாக வேலை பார்த்து, வேலைன்னா என்னன்னு அவருக்கு தெரியும். வேலைன்னா என்ன, கஸ்டமர்னால் எப்படி இருப்பார், தொழில் எப்படி இருக்கும், எல்லாம் அவருக்கு தெரியும். அதே மாதிரி குடும்பம்னா என்னன்னு தெரியும். அதுவும் தகப்பன் இல்லாத குடும்பம்னா எப்படின்னு தெரியும், எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அவர் ஒரு மூத்த மகனாக இருந்து தன் தாய்க்கு தோள் கொடுத்து உதவினார். தம்பி தங்கைகளுக்கு ஒரு பெரிய அரணாக இருந்தார். அதையே நம்ம வாசிக்கிறோம். அதே போல் அவர் வந்து 30வது வயதிலே ஞானஸ்நானம் பெற்றார்.
மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் அது நமக்கு நன்றாக தெரியும், 13 17 வரை. அதனால் அந்த மாதிரி ஒரு குழுவும் இருக்குது. 30 வயசில் இயேசு ஞானசானம் எடுத்தார், அதனால் மற்றவங்களுக்கு 30 வயசில் தான் ஞானசானம் கொடுக்கணும் என்று போதிக்கிற ஒரு சிறிய குழுவும் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். இயேசு அவர் 30 வயது வரை குடும்ப கடமைகளில் இருந்தார். இயேசு கட்டளையிட்ட ஞானஸ்நானம் வேற, அது புதிய உடன்படிக்கை ஞானசானம். பழைய ஞானசானம் யோவான் ஸ்நானகனுடைய ஞானசானம் நீதியை நிறைவேற்றுகிற ஞானசானம், அது மனம் திரும்புதலின் ஞானசானம். இயேசுவுக்கு மனம் திரும்புதல் தேவையில்லை, முன்மாதிரியாக அவர் எடுத்தார். அந்த ஞானசானம் எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, இயேசு வருவார், அவரை நான் விசுவாசிப்பேன் என்பதற்கான ஒரு ஆயத்த ஞானசானம். அது தன்னைத்தானே விசுவாசிப்பதற்கு அவர் ஞானசானம் எடுக்கலை. மனம் திரும்புவதற்கு அவருக்கு ஞானசானம் அவசியம் இல்லை, அவர் மனம் திரும்ப வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. அவர் என்ன சொன்னார், எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறதுன்னு சொன்னார். அதனால் நீதியை நிறைவேற்றுவதற்காக இயேசு ஞானசானம் எடுத்தார், ஞானத்தால் நிறைந்திருந்தார். லூக்கா 2:52 சொல்கிறது, ஞானத்தில் அதிகமாய் விருத்தி அடைந்தார். 12 வயசுக்கு அப்புறம் அவர் காணாமல் போயிட்டார். 12 வயசாக இருக்கும்போது தேவாலயத்தில் காணாமல் போயிட்டார். 3 நாள் காணாமல் போயிட்டார். பார்த்தா வேத போதவர்களோடு கூட பேசிகிட்டு இருக்கிறார். அப்போது தான் அவருக்கு வெளிப்பாடு கிடைக்கிறது, நான் தேவனுடைய குமாரன், யோசேப்பினுடைய குமாரன் அல்ல என்று வெளிப்பாடு கிடைக்குது. அவரை அழைக்கிறார்கள். முதல்ல சொல்கிறார், என் பிதாவின் வீடு, என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நான் இருக்கணுன்றாரு. அவங்க அழைக்கிறாங்க, இல்லை நீ வந்துருமா, நீ வந்துரு, எங்களுக்கு வேணும், எங்கள் மகனாக வேணும், எங்கள் கூட இருன்னு கேட்டவொன்னே போயிடுறார், கீழ்ப்படுகிறார். 12 வயசில் கீழ்ப்படுகிறார். அதே 30 வயசில் கூப்பிடுறாங்க, ஊழியத்துக்கு வந்த பிறகு வந்துருன்னு, போகலை. என் தாய் யார், என் சகோதரர் யார்? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே என்னுடைய தாய், என்னுடைய சகோதரர் என்று மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் 46 50 வரை சொல்கிறார். அதனால் அவர் ஞானத்தால் நிறைந்தார். ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். 2:52 யூகா. அதுக்கு முன்னால் அற்புதமே பண்ணதில்லை. கானா ஒரு கல்யாணத்துக்கு முன்னால் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கல்யாண வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது. அப்போ மரியாள் இயேசுவிடத்தில் தான் சொல்கிறாள், ஒரு அற்புதமும் பண்ணினது இல்லை இதுக்கு முன்னால், ஏன் சொல்கிறா? ஞானம், அவருக்கு ஞானம் உண்டு, எந்த பிரச்சனையும் தீர்த்துருவார். ஞானம் என்பதே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது தான். அவர் தன்னுடைய ஞானத்தால் ஏதாவது பிரச்சனைக்கு தீர்வு சொல்வார் என்றுதான் மரியாள் இயேசுவிடத்தில் சொன்னது. ஆனால் இயேசு எதிர்பாராத விதமாக அற்புதம் செஞ்சிட்டார். 30 வயசு வரை ஞானத்தால் நிறைந்திருந்தார். 30 வயசுக்கு அப்புறம் அற்புதங்களால் நிறைந்திருந்தார். 30 வயசு வரை குடும்பத்திற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். 30 வயசுக்கு மேலே பிதாவினுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். 30 வயசு வரை தச்சனாக வேலை செய்தார். 30 வயதுக்கு அப்புறம் ஊழியக்காரனாக வேலை செய்தார். இது இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறினுடைய சுருக்கம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உம்முடைய குழந்தை பருவம், உம்முடைய இளமை பருவத்தை குறித்து வேதத்தில் சில குறிப்புகள் தான் இருக்கின்றன. ஆனால் அந்த குறிப்புகளை நாங்கள் நன்றாக புரிந்து கொண்டு அதை கடைபிடிக்க உதவி செய்யும். கல்வி கற்பதற்கு பணம் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனாலும் தன்னார்வமாய் கல்வியை கற்றீர். வேதத்தை கற்பதற்கு வாய்ப்பு இல்லை, ஆனாலும் தன்னார்வமாய் இதை கற்றீர். நாங்களும் கற்க வேண்டியதை தன்னார்வமாய் செய்ய பணத்தையோ வாய்ப்பு இல்லை என்பதையோ ஒரு சாக்காக கொள்ளாமல் எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, 12 வயதில் வேதத்தில் பெரிய ஒரு தேர்ச்சி பெற்று வேத போதகர்களோடு எருசலேமில் 12 வயசில் விவாதிக்கிற அளவுக்கு
வேத அறிவை பெற்றீர். நாங்களும் ஆண்டவரே வேதத்தில் தேறினவர்களாய் காணப்பட, அல்லது எதில் நாங்கள் தேறினவர்களாக இருக்கணுமோ அதிலே தேர எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே ஞானத்தை தாரும். ஞானத்தால் நீ நிறைந்திருந்தது போல நாங்களும் நிறைஞ்சிருக்கணும், நாங்களும் கீழ்ப்படியணும். ஆண்டவரே எந்த நேரத்தில் குடும்பத்திற்காக ஒதுக்க வேண்டிய நேரங்கள் உண்டு, உலக வேலைக்காக ஒதுக்க வேண்டிய நேரங்கள் உண்டு. அது நிறைவேறின பிறகு கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக நேரம் ஒதுக்க, காலங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.